ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரர் ஆக போகும் மேஷ ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும். இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம். 2025 புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை இரவு, புதன் அதிகாலை, மார்கழி 17ஆம் நாள் பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்கினத்தில் உதயமாகிறது. புத்தாண்டு பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி, கிரக சேர்க்கைகள் அடிப்படையிலானது. அதிலும் 2025 புத்தாண்டில் குரு மிதுன ராசிக்கும், சனி மீன ராசிக்கும், ராகு கும்பத்திற்கும், கேது சிம்ம ராசிக்கு என பெயர்ச்சியாக உள்ளனர். இதன் காரணமாக எந்தெந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டாக அமையும் என தெரிந்து கொள்வோம். மார்ச் 29இல் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். மே 18இல் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற உள்ளனர். 2025இல் நடக்கும் கிரக பெயர்ச்சி, கிரக சேர்க்கை காரணமாக ரிஷபம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மேம்படுதல் என பல நன்மைகள் ஏற்படும். இங்கே பொதுவாக சொல்லப்பட்டுள்ள பலன்களில் ஒரு சில பிரச்சனைக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருந்தால் அச்சப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் எனில் அவரவர் ராசிக்கேற்ற தெய்வங்களை வணங்குவதாலும் தினசரி தெய்வ வழிபாடு செய்வதாலும் அவரவர் சக்திக்கு ஏற்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் பிரச்சனைக்குரிய பலன்கள் மாற்றி நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மேலும் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக யோக திசை நடைபெறுமானால் வரும் கெடு பலன்கள் மாறி நல்ல பலன்கள் கிடைக்கும். கோட்சரத்தில் குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்து தசா புத்தியும் நல்ல முறையில் நடந்தால் பல யோகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி நேயரும் அவரவர் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் சித்தர்கள் அல்லது மகான்களை முறையாக வணங்கி பரிபூர்ண அருளை பெறுமாறு எல்லாம் வல்ல இறைவனை யாம் பிரார்த்திக்கிறோம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த 2025இல் அடி எடுத்து வைக்கும் மேஷ ராசி வாசகர்களே, இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் முக்கிய பலன்களை பார்ப்போம். இந்த வருடம் தான் நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் அதிகமாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு மார்ச் 2025 வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருப்பார். இதற்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கும். வருட ராசி பலன் குரு பெயர்ச்சி உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியும். மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2025இல் தொடங்கும் 7.5 சனி உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். ஆகஸ்ட் 2025க்கு பிறகு நீங்கள் கணிசமான தொகையை பெற முடியும். இந்த ஆண்டு நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் நிலை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் செல்வத்தையும் செழிப்பையும் தரும். அடுத்தவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட வைக்க அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். உங்களிடம் உள்ள கோபதாபங்களை குறைத்து கொண்டு பிறரிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களால் வாழ்க்கையில் பெரியதொரு முன்னேற்றத்தை அடைய முடியும். ஓயாத உழைப்பும் எப்போதும் வேலை அலைச்சலும் இருக்கும். வாழ்க்கை தேடல் அதிகம் இருக்கும். நேரம் பார்க்காமல் உழைப்பது உங்களின் பிறவி குணம். இருப்பினும் குடும்பத்தின் மேலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும். நாம் உழைப்பதே நம் வீட்டிற்கு தானே என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். உங்களின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும். சொத்து வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். மற்றவர்களிடம் ஒற்றுமையை வளர்த்து கொள்வது நல்லது. உங்கள் பேச்சு திறமையும் பெருந்தன்மையும் பார்த்து மற்றவர்கள் அசந்து போவர். புதியவர்களின் நட்பு ஏற்படும். வெளியில் கைமாற்றாக கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும். ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும். உங்களின் மனக்கவலைகள் படிப்படியாக குறையும். ஒரு சிலருக்கு புது வீட்டிற்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் மறையும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். தெய்வ அனுக்கிரகமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு. கையில் தாராளமான பணப்புழக்கம் இருந்து வரும். பெரிய மனிதர்கள் மற்றும் மகான்களின் சந்திப்பும் அதனால் ஒரு சில நன்மைகளும் நிகழ வாய்ப்புண்டு. குல தெய்வ வழிபாடு, மத சடங்குகள் போன்றவற்றை நிறைவேற்றி நிம்மதி பெற முடியும்.
பொன் பொருள் வாங்கி மகிழ முடியும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மன அமைதி பெற முடியும். தெய்வீகமான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற இயலும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு அமையும். மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் நலத்தில் ஒரு சில தொந்தரவுகள் வரலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படும். பணம் எவ்வளவு தான் கையில் வந்தாலும் வீண் செலவுகள் நிறைய வரும். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உங்களிடம் இருக்கும். ஏன் ஒரு பிரச்சனை என்று வந்தாலும் அதை கடைசி வரை எதிர்கொள்ளும் சாமர்த்தியம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் நல்லுறவு ஏற்படும். பணியிடத்தில் உங்கள் மரியாதை உயரும். நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரம் சக ஊழியர்களின் நட்பையும் தக்கவைத்துக் கொள்ளவும். இருப்பினும் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி காணப்படும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக நடந்து கொண்டால் நல்ல லாபங்கள் அடையாளம். மற்றபடி தொழில் ரீதியாக வரும் போட்டிகளை எல்லாம் சமாளிக்க முடியும். ஒரு சிலர் சிறிய முதலீட்டில் புது தொழில் தொடங்க வாய்ப்புகள் வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது. புதிய முதலீடுகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்வாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன்னிச்சை, செயல் நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அடிப்படையில் கடவுளுக்கு பயப்படுவதும் சிறந்தவற்றிற்காக போராடுவதும் அவர்களின் மனதில் இயல்பாக வளர்க்கப்படுகிறது. அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது. ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற சிலர் கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் உள்ள பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம் மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. மேஷம். அசுவினி. வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்குள் சஞ்சரித்த குரு 2025 மே 1 முதல் 2 சஞ்சரிக்க இருக்கிறார். பணவரவு தாராளமாகும். நினைப்பதை செய்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சி நடக்கும். பாக்கியாதிபதியான குருபகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றம் தருவார். உயர்பதவி தருவார். மகிழ்ச்சியை அதிகரிப்பார். வருமானம் அதிகரிக்கும். பார்வைகளின் பலன். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். முன்னேற்றம் தருவார். சத்ரு ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடம் விலகும். உடல்நிலை சீராகும். வேலை தேடுவோருக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் தொழில் வேலையில் தடை விலகும். தொழில் முயற்சி வெற்றியாகும். சனி சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் வருமானம் பல வழியிலும் வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும். ராகு கேது சஞ்சாரம்.
ராகு விரயஸ்தானத்திலும் கேது சத்ரு ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் நட்சத்திரநாதன் கேதுவால் செல்வாக்கு உயரும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மறைமுக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர். படிப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். சூரிய சஞ்சாரம். சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்பதால் ஜூன் 15, ஜூலை 16, செப் 17, அக் 17, ஜன 14, மார்ச் 14 காலங்களில் உங்கள் முயற்சி யாவும் வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். பொதுப்பலன். சங்கடம் யாவும் விலகும். 2ஆம் இடத்திலுள்ள குருவின் காலம் வசந்த காலமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும். தொழிலில் தடைகள் விலகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். உற்பத்தியில் இருந்த தடை விலகும். தொழிலை விரிவு செய்வீர்கள். விற்பனை அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திறமைக்கேற்ப பொறுப்பு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வு இக்காலத்தில் வரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்கள் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். மாங்கல்ய ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் கணவரின் உடல்நிலை சீராகும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கல்வி. வாக்கு ஸ்தானமான 2இல் குரு சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் உண்டாகும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். வெளிநாட்டில் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும். உடல்நிலை. ராசி அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உடல்நலக்குறைவுக்கு ஆளாகி இருப்பீர்கள். இந்நிலையில் குருபார்வை ரோக ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தில் சங்கடம் விலகும். எதிர்பார்த்த வரவால் புதிய சொத்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பரிகாரம். ஆலங்குடி குருபகவானை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும். பரணி. செல்வாக்கு உயரும். செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு ஜென்ம குருவாக அலைச்சலை உண்டாக்கிய குருபகவான் 2025 மே 1 முதல் 2இல் நட்சத்திராதிபதி சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். வருமானம் உயரும். நினைப்பதை செய்து முடிப்பீர்கள். சொல்வதை செய்து காட்டுவீர்கள். சுப நிகழ்ச்சி நடைபெறும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் உயரும். செல்வாக்கு உயரும். பார்வை பலன். 6ஆம் இடத்திற்கு குருபார்வை உண்டாவதால் சங்கடம் விலகும். உடல்நலக்குறைவு விலகும். பணியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஊர் இடமாற்றம் என எதிர்பார்ப்பு நிறைவேறும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் செல்வாக்கு உயரும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் வேலையில் தடை விலகும். வருமானம் உயரும். பட்டம் பதவி வந்து சேரும். சனி சஞ்சாரம். குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார். பணவரவில் தடைகள் விலகும். வருமானம் பல வழியிலும் வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் நவீன மாற்றம் செய்வீர்கள். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வரும். ராகு கேது சஞ்சாரம். 2ஆம் இட குரு காலம் முழுவதும் ராகு 12லும் கேது 6லும் சஞ்சரிக்கும் நிலையில் உடல் பாதிப்பு விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும். எதிரிகள் விலகிச் செல்வர். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டியில்லாத நிலையை அடைவீர்கள். சூரிய சஞ்சாரம். சூரிய பகவான் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்பதால் ஜூன் 15, ஜூலை 16, செப் 17, அக் 17, 2025 ஜன 14, மார்ச் 14 காலங்களில் உங்கள் சக்தி மற்றவர்களுக்கு தெரிய வரும். அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். சட்ட சிக்கல் முடிவிற்கு வரும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். பொதுப்பலன். குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாபச்சனியும் 6ஆம் இட கேதுவும் முன்னேற்றம் தரும். பணம் பல வழியிலும் வரும். குடும்பம் ஓரிடம் நீங்கள் ஓரிடமாக இருந்த நிலை மாறும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி வந்து சேரும்.
தொழில் ஜீவன ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும். திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும். ஊதியம் உயரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட பதவி உயர்வு. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்கள் உடல் பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண யோகம் உண்டாகும். கல்வி குருவின் சஞ்சாரம் பார்வை படிப்பில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். வெளிநாடு வெளிமாநிலங்களில் கல்வி பெறும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய் அலர்ஜி சிறுநீரக பிரச்னை என சங்கடத்திற்கு ஆளாகிய நீங்கள் ரோக ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தில் சங்கடம் விலகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். சொத்து வாகனம் வாங்குவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பரிகாரம் திருச்செந்தார் முருகனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும். கார்த்திகை நண்பரால் நன்மை. ஆத்ம காரகனான சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதத்தில் மேஷம் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ரிஷபம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவை வழங்குவார். திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு என அனைத்தையும் அருள்வார். பார்வைகளின் பலன் 1ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை 6, 8, 10ஆம் இடங்களில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் பாதிப்பு விலகும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழில் பணியில் வருமானம் உயரும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5, 7, 9ஆம் இடங்களின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்னை விலகும். குலதெய்வ அருள் உண்டாகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பரால் நன்மை உண்டாகும். சனி சஞ்சாரம் 1ஆம் பாதத்தினருக்கு லாப சனியால் வருமானம் பல வழியிலும் வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலைப்பளுவால் நெருக்கடி உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம் 6ஆம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும். உடல் பாதிப்பு விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். எதிரிகள் விலகிச் செல்வர். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு லாபராகுவால் வருமானம் உயரும். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் வாழ்வில் போட்டியில்லாத நிலை ஏற்படும். சூரிய சஞ்சாரம் 1ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15, ஜூலை 16, செப் 17, அக் 17, ஜன 14, மார்ச் 14 காலங்களிலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17, ஆக 16, ஆக் 18, நவ 15, 2025, பி 13, ஏ 13 காலங்களிலும் தன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரங்களால் முயற்சிகளை வெற்றியாக்குவார். செல்வாக்கை உயர்த்துவார். எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றத்தை வழங்குவார். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். பொதுப்பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாப ஜீவன சனியும் 6ஆம் இட கேதுவும் 11ஆம் இட ராகுவும் 120 நாட்கள் சூரியனும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர். குடும்பத்தில் சங்கடம் விலகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும். தொழில் லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தொழிலை விரிவு செய்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஹார்டுவேர்ஸ் தொழில்கள் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் நெருக்கடி மறையும். எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகும். திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும். பெண்கள் குழப்பம் தீரும். உடல் பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கல்வி படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய பாடம் கல்லூரியில் இடம் கிடைக்கும்.
உடல்நிலை விபத்து, சுவாச பிரச்சனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை என ஏதாவது பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்பம் ரிஷப குருவால் சங்கடம் விலகும், பணவரவு அதிகரிக்கும், சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர், தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும், சொத்து வாகனம் வாங்குவீர்கள், சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பரிகாரம்: சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வு இனிமையாகும். எனவே இந்த 2025 இல் ஆண்டு உங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்களே ஏற்படும். பரிகாரம்: இந்த வருடம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீரும். முக்கிய குறிப்பு: இந்த 2025 இல் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்.